It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடரும் டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடலிலே இன்றும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம். மூவருக்கும் வணக்கம். ஆம் உறவுகளே, இன்றைய நாளில் உலக நாள் முழுக்க வாழ்கின்ற எங்களுடைய அன்பு உறவுகள் தோழர் நாபாவின் 73வது தோழமை தினம் நினைவு கூறப்படுகிறது. உண்மையிலே தோழர் நாபா இன்று உயிருடன் இருந்தால் இந்த அரசியல் மாற்றத்தில் பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருப்பார், பலவிதமான பங்களிப்பை செலுத்தியிருப்பார் என்ற எண்ணம் எங்களை விட்டு அகல முடியாமல் இருக்கின்றது. தோழர் நாபாவுடன் நெருங்கி பழகியம் என்ற வகையிலே தோழர் நாபாவின் பங்கும் பணியும் தான் இலங்கையின் வடகிழக்கு இணைக்கப்பட்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டதை நாங்கள் மறக்க முடியாது. அன்று இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிராகரித்தவர்கள், அதற்கு எதிராக இருந்தவர்கள் இன்று அதை ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதையும், அதுக்கு ஒரு ஆட்சி அன்று முழுமையாக எதிர்த்த இந்த ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி இன்று அதே மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதையும் நாங்கள் மறக்க முடியாது. அதையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உண்மையிலே ஒரு புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கின்றது. 22 அமைச்சர்களை கொண்டு இன்னும் பல பிரதி அமைச்சர்களை 25 தொடக்கம் 27 மற்றும் பிரதி அமைச்சர்களை நாளை தெரிவு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு, எப்பயுமே மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாக்கு அளித்திருப்பார்கள். முக்கியமாக நாட்டிலே இந்த லஞ்ச ஊழல் தொடர்பாக, அந்த லஞ்ச ஊழல் தான் நாட்டு இவ்வளவு மோசமாக போனது என்ற எண்ணம் ஒவ்வொரு மக்களும் பதிந்தபடியால் தான் இன்று இந்த அளவுக்கு என்பிபி அரசு, தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு பலமுடன் வந்தது, அதிக பலத்துடன் வந்தது. உண்மையிலேயே இந்த மக்கள் சக்தியிலே இருக்கின்ற முக்கிய அமைச்சர்கள், கட்சி தலைவர்கள் கூட நாங்கள் இப்படியான ஒரு பலத்தை எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்று கூறுகின்ற கதையும் இது பலர் எச்சரித்திருக்கின்றது. இவ்வளவு ஒரு பலமான அமைப்பு பலமாக வந்திருப்பது மிகவும் கவனமாக நடக்காவிட்டால் அது ஆபத்தை நோக்கி வந்துவிடும் என்ற விடயத்தையும் கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த அதிக பலமாக வந்த அரசுகள் கடந்த காலங்களிலே இலங்கை வரலாற்றிலே அவருடைய பின்னடைவு, அவருடைய தோல்வி, அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியது, அந்த கட்சிகள் முழுமையாக அழிக்கப்பட்ட ஒரு நிலை இருந்திருப்பதை நாம் காணலாம். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த ஆய்வை நடத்தலாம் என்று பார்க்கின்றோம். பொதுவாக இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு உடனடியாக ஒரு மாற்றத்தை, ஒரு தீர்வை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் கூட காலப்போக்கில் அவர்கள் மெதுவாக முன்னேறி வருவார்கள். இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஓரளவு வெற்றிகரமாக கொண்டு போகலாம் என்று பார்ப்போம். எங்களை பொறுத்த மட்டில் பிரதேச சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதற்கான எல்லாவித அழுத்தங்களையும் கொடுக்கப்பட வேண்டும். உண்மையிலே இது தொடர்பாக இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு உண்மையான சக்தியாக இருக்கின்ற சமாதான பேரவை, கொழும்பிலே இருக்கின்ற சமாதான பேரவை டாக்டர் ஜெகான் பெர்ரா அவர்கள் நாங்கள் எங்களோட செய்தியிலே இணைத்திருந்தோம். உண்மையிலே அவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும், தமிழ் மக்களுக்கான அதிகார பவரை வழங்க வேண்டும், காணிகளை விடுவிக்க வேண்டும், சிறையிலே உள்ள சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும் போன்ற விடயங்களை அரசு கூறியிருக்கின்றது. அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருப்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு, ஆம் சிவலிங்கம், இப்பொழுது ஒரு தேசிய மக்கள் சக்தி ஒரு பலமான அரசை கொண்டிருக்கின்றது. அதில் புதிய பல புத்திஜீவிகளை உள்ளடக்கப்பட்ட அமைச்சரவையும் உருவாக்கி இருக்கின்றது. அது 2 தமிழ் பாராளுமன்ற அமைச்சர்களாக அங்கே வந்திருக்கின்றார்கள். இது பலவித மாற்றங்கள் வந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழிலே முதலாக சத்யா பிரமாணம் எடுத்து அங்கே இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு மாற்றம் இருக்கும் பொழுது அங்கே இனவாதத்துக்கு இடமில்லை என்ற ஒரு நிலையில் இருந்தாலும் கூட, இனவாதம் எப்பொழுது மேல் வரும் என்று தெரியாத நிலையிலே அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எல்லா முயற்சிகளும் செய்கின்றது போல் தெரிகின்றது. ஆனால் சில விமர்சனங்கள் வந்திருக்கின்றது. குறிப்பாக வடகிழக்கு பகுதியிலிருந்து ஒரு அமைச்சருக்கான இடத்தை கொடுக்கவில்லை, அல்லது
பெரும்பான்மையான அதாவது சிறுபான்மையான முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அரசை ஒரு பதவியை கொடுக்கவில்லை. ஏன்னா கடந்த காலங்களிலே இவர்கள் எல்லா ஆட்சியிலும் ஒரு மந்திரி பதவி இருந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசு இந்த அமைச்சர் பதவியிலே அப்படியான சந்தர்ப்பம் இல்லை. அதற்கு அண்மையில் இன்று பதவி ஏற்றுக்கொண்ட மீன்பிடித்துறை அமைச்சர் தோழர் சந்திரசேகர் அவர்கள் கூறிய போன்று, இதில் எங்களுக்கு இனபதம் பேதம் இல்லை, நாங்கள் எங்கிருந்தாலும் எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான கடமையை புரிவோம், கடமையாற்றுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் இவற்றை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு முக்கியமான நாட்டிலே ஒரு புதிய வரலாறு ஒன்று எழுதப்படுகிறது. இதை நாங்கள் ஒரு பாரிய மாற்றம் என்று தான் சொல்லணும். இலங்கையின் அரசியல் வரலாற்றில், அதாவது இலங்கை குடியரசு மாறியதன் பின்னர் ஒரு கட்சி நாடு முழுவதும் பலமான ஆதரவை எடுத்து, அதுவும் குறிப்பாக விதாசார பிரதித்துவத்தில் 130 ஆசனங்களுக்கு மேல் எடுக்க முடியாது என்கின்ற பொதுவான அபிப்பிராயம் நிலவிய ஒரு பின்னணியில் தற்போது 159 ஆசனங்களோடு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. முதல்ல இந்த ஜனநாயக மாற்றத்தை அங்கீகரிப்பதில் எங்களுடைய கடமையாகிறது. அடுத்த இரண்டாவது, ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒரு மாற்றத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த அரசியல் பண்பாட்டு மாற்றத்தை நாங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தோம். அவ்வாறான மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த வகையில் குறிப்பாக இந்த தேர்தலில், அதாவது ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் நாட்டில் வாழ்கிற பிரதான சமூகங்கள் பாரிய அளவில் பங்களிச்சிருக்கின்றது. ஆனபடியாக இதை நாங்கள் ஒரு தேசிய அரசு என்று வர்ணித்தாலும் அது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் நான் குறிப்பிட்டது போல, இந்த அரசியல் பண்பாட்டு மாற்றத்தில் இனவாத அரசியல் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இனவாத அரசியல் அது ஒரு உறங்கு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஒரு தேசிய நல்லிணக்கத்துக்கான வாய்ப்பு திறக்கப்பட்டிருக்குது. பொருளாதார அடிப்படையில் ஒரு சமத்துவமான நிலைமை உருவாவதற்கான அடிப்படைகள் தோற்றப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இது ஒரு நல்ல ஆட்சி என்று நாங்கள் குறிப்பிடலாம். இதில் மிக முக்கியமானது, ஜனநாயகத்துக்கான வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டப்படியான ஆட்சி, ஊழல், விரயம், லஞ்சம் இவைகள் எதுவுமே இல்லாத ஒரு ஆட்சி ஒன்றை தோற்றுவிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கிறது. ஆனபடியினால் நாங்கள் ஒவ்வொரு நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு சமூகங்களின் தேவைகள் கடந்த 76 ஆண்டுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒரு 5 வருட காலத்தில் அமையப்போகின்ற இந்த அரசாங்கம் தீர்த்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கான அடிப்படைகளை அவர்கள் போட வேண்டும். அவ்வாறான அடிப்படைகள் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை தர வேண்டும் என்பதில் நாங்கள் எந்த விதமான கருத்து வித்தியாசத்துக்கும் செல்ல முடியாது. அதாவது இதுவரை காலமும் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் நாங்கள் ஒரு தாராளவாத பொருளாதார கட்டமைப்பில் இருந்து மாற்றத்துக்கு நாடு தயாராகிறது. அதாவது ஒரு சமூக ஜனநாயக பொருளாதார கட்டமைப்புக்கு, இன்னும் விவரமாக சொன்னால் ஒரு கலப்பு பொருளாதாரத்தை நோக்கி நாடு மாற்றமடைகிறது. இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம், சமீபத்தில் இந்த அரசாங்கம் மாறியதற்கு பின்னாலும் கூட அதிகளவு உல்லாச பயணிகள் வந்திருக்கிறார்கள். அரசாங்கம் தன்னுடைய செலவினங்களை மிகவும் கட்டுப்படுத்தி இருக்கிறது. நாட்டின் பணவீக்கம் படிப்படியாக குறைஞ்சு வருகிறது. இவையெல்லாம் ஒரு நல்ல அடையாளங்களாக இருக்கின்றன. அதாவது ஆட்சியில் ஒரு அடிப்படை மாற்றத்துக்கான அறிகுறிகள் அரசாங்கம் தோற்றுவித்த 2-3 மாதங்களுக்கு இடையிலேயே இந்த மாற்றம் வந்திருக்கிறது. இது பொருளாதார அடிப்படையில் ஏற்பட்ட மாற்றங்கள். நாங்கள் அரசியல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேசிய அளவில்
சமூகங்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடையாளமாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது அதிகார துஷ்பிரயோகத்துக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் மந்திரி சபையில சகல சமூகங்களுக்குமான வாய்ப்புகள் மட்டுமல்ல, அந்தந்த துறையில ஒரு நல்ல அனுபவம் அல்லது அறிவுள்ள பலர் அமைச்சரவைக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் உள்ள மக்களினுடைய ஆதரவை கொண்டிருக்கிறபடியால் அது ஒரு தேசிய நல்லிணக்கத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு அடிப்படையில் தோற்றுவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பொன்றை தரப்போவதாக கூறியிருக்கிறது. இதொரு முக்கியமான வாய்ப்பாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும். அது மட்டுமல்ல, அவர்கள் 2015 2019 ஆண்டில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு இணைந்த அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒரு அரசியல் யாப்பு வரைவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அந்த முயற்சிகள் அரைகுறையாக நின்று போயிருக்கின்றன. அவர்களுடைய பங்களிப்பும் அந்த அரசியல் யாப்பு வரைவில் இருந்திருக்கிறது. அவர்களுடைய கருத்து என்னென்றா, அரசியல் யாப்புன்றது நாடு முழுவதும் வாழுகின்ற சகல சமூகங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட அடிப்படையாக அது இருக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் சகல மக்களினுடைய ஆதரவை பெற்றதாக, அதாவது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை, அதுக்கு அடுத்ததாக மக்கள் மத்தியில் வாக்கெடுப்பு விடுக்கப்பட்டு 50% அதிகமான மக்களின் அங்கீகாரம், இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்ட ஒரு அரசியல் யாப்பாக வெளிவரப்போகிறது. எனவே அதற்கான நல்ல அடையாளங்கள் தெரிகிற இந்த நேரத்தில் தமிழ் மக்களாகிய நாங்கள், அத்துடன் நாட்டில் வாழ்கிற இதர தேசிய சிறுபான்மை இனங்களாகிய சகலரும் இந்த மாற்றத்தில் தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும். உதாரணமாக, இந்த தேசிய கட்டுமானத்தில், இலங்கையர் என்கின்ற இந்த தேசிய கட்டுமானத்தில் நாட்டில் வாழ்கிற சகல சமூகங்களும் பங்களிக்கின்ற விதத்திலான அரசியல் யாப்பும் அரசியலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. நன்றி திரு சிவலிங்கம். நீங்கள் சொன்னீர்கள், அதாவது குறிப்பாக மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதூடாக ஒரு முழுமையான அரசியல் அமைப்பை கொண்டு வர முடியும் என்று. உண்மையிலே இலங்கையை பொறுத்த மட்டில் புறையோடியுள்ள தமிழ் மக்களின் பிரச்சினை தொடர்பாக இன்னும் தெளிவாக நான் நினைக்கிறேன் மக்கள் தேசிய மக்கள் சக்தி தெளிவாக சில விடயங்களை பேச வேண்டும். அதற்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எந்த மாதிரி விடயங்களை உள்ளடக்கப் போகின்றார்கள், இந்த 13வது திருத்தம் புதிய அரசியலமைப்பு வரும் பொழுது புதிய இந்த 13வது திருத்த சட்டம் இல்லாமல் போகும். 13வது திருத்த சட்டம் இல்லாமல் போகும் என்றால் மாகாண சபை தொடர்பாக என்ன நிலை போன்ற விடயங்களை அந்த தலைவர்கள் இப்பொழுதே சொல்ல துவங்குவார்கள் என்றால், மக்கள் மத்தியிலே சொல்ல தொடங்குவார்கள் என்றால், தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் கூட அக்கறையுடன் இதுக்கு பணியாற்றவும் பங்களிப்பு வழங்கவும் கூட வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரு தம்பா அவர்களே, இப்பொழுது நீங்கள் நீண்ட காலமாக இந்த மாற்றங்களை அவதானித்து வருகிறீர்கள். உண்மையிலே தெற்கில் மட்டுமல்ல வடகிழக்கிலேயும் பெரிய மாற்றம் வந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசியத்துக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதை காரணம் குறிப்பாக வடக்கிலே. ஆனால் கிழக்கிலே ஓரளவு தமிழ் தேசியம் காப்பாற்றப்பட்டிருந்தாலும் இந்த பின்னடைவுக்கான காரணம் இருக்கின்ற தமிழ் கட்சி தலைவர்களா அல்லது அவர்கள் நடவடிக்கைகளா அல்லது மக்களே நிராகரித்து விட்டார்களா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த விடயங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று தோழர் நாவாவினது 73வது பிறந்த தினமாகும். அதை தோழமை தினமாக தோழர்களும் பொதுமக்களும்
நினைவு கூறுவது வழமை. இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி, இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்திரா காந்தியினது, மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தியினது 107வது பிறந்த தினமாகும். நாபாவின் மறைவின் போது அப்போது இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை மரணச்சடங்கில் வாசிப்பதற்காக அனுப்பியிருந்தார். அந்த செய்தியில் தனது தாயாரும் இந்திரா காந்தி அவர்களும் பத்மநாபாவும் ஒரே பிறந்த நாளை கொண்டவர்கள், அவர்கள் இருவரும் ஒரு லட்சியத்துக்காக மரணித்தவர்கள் என்ற வசனத்தை, வாக்கியத்தை உள்ளடக்கி அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார். ஆகவே அதை ஏன் இங்கே கூறுகின்றேன் என்று சொன்னால், அந்த இளம் வயதில் அவர்கள் அப்போது இந்த தலைவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட அனைத்து தலைவர்கள், இந்தியாவுடன் இன்டராக்ட் பண்ணின தலைவர்களுக்கும் இந்திய தலைவருக்கும் இடையில் இருந்த இறுக்கமான நெருக்கமான ஒரு புரிந்துணர்வு, ஒரு பர்சனல் லெவலில் எப்படி இருந்தது என்பதை சுட்டி காட்டுவதற்கு, அதாவது தமிழ் பேசும் மக்களின் எதிர்காலம் நிதானமாக கட்டி அமைக்கப்படுவதாக இருந்தால் இந்தியாவுடன் மாத்திரமே இன்றைய நிலையில் ஸ்ரீலங்கா அரசில் உள்ள முக்கிய தலைவர்களுடனும் மற்றது சர்வதேச நாடுகளுடன் ஒரு பகுத்தறிவுடனான ஒரு அணுகுமுறை, நடைமுறை சாத்தியமான அணுகுமுறைகளையும் அவர்களது இருதரப்பின் விடயங்களையும் புரிந்து கொண்டு ஒரு விட்டு கொடுப்பது, கிவ் அண்ட் டேக் என்ற அளவில் நடைமுறை சாத்தியமான கொள்கைகளை முன்வைப்பதன் ஊடாகவும் தான் எமது மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்ற செய்தியை பத்மநாபாவின் நாளாகி என்று நான் அதை கூறி வைக்க விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த நடைபெற்ற தேர்தல் விடயங்களுக்கு வருவோமாக. தேர்தல் விடயம் எல்லோரும் நீங்கள் கதைத்து விட்டீர்கள் இருக்கின்றது. எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார்கள். இது தேசிய மக்கள் சக்தியினரே இந்த அளவு பெரும்பான்மையை எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மக்கள் மத்தியில் அப்படி இருக்கிறது. ஆனால் நீங்கள் கடந்த காலங்களில் சிங்கள மக்கள், அதாவது பெரும்பான்மையான மக்கள் எவ்வாறு இலங்கை தேர்தலில் பிஹேவ் பண்ணி வந்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பாப்புலராக ஸ்ரீமா பண்டாரநாயக்கா முந்தி வந்த பொழுதும் கூட அவர் 70ஆம் ஆண்டு மிக பெரும்பான்மையான வாக்குகளால் தான் அவரை தெரிவு செய்தார்கள். அவர் ஒரு புதிய அரசியல் ஜாப்பையை கொண்டு வரக்கூடிய மாதிரியான நிலைமை இருந்தது. பின்னர் 77ஆம் ஆண்டு அவர் தூக்கி எறியப்பட்டார். ஜெயா தேவதனாதர். அதன் பின்னர் ஜெயா தேவதனாதர் காலங்களை முடித்துக் கொண்டு பிரேமதாசா பொப்புலராகத்தான் வந்தார். ஆனால் அவர் மரணம் அடைந்தார். அதன் பின்னர் அந்த அரசை மாற்றினார்கள் மக்கள். சந்திரிகா வரும் பொழுது பொப்புலராகத்தான் வந்தார், அவரே மாற்றினார்கள். அதன் பின்னர் ராஜபக்ச வரும்போது கோத்தபாயாவுக்கு பெரும்பான்மையான மக்களை கொடுத்தார்கள். அவர்கள் மக்களின் நலன்களில் இருந்து விலகி செல்லுகின்றார்கள், தங்களது நலன்கள் பாதுகாக்கப்படவில்லை மாற்றினார்கள். அதாவது சிங்கள மக்களுக்குள்ள அரசியல் கலாச்சாரம் அல்லது அரசியல் பலம் என்பது அவர்கள் அந்த ஜனநாயகம், நாங்கள் என்னதான் குறைகள் சொன்னாலும் பல பல நெருக்கடிகள் இருக்கின்றன, இராணுவமயமாக்கப்பட்டிருக்கின்றது, சட்டங்கள் நிலைச்சத்தனமாக இறுக்கமாக போடப்பட்டிருக்கின்றது, ஜனநாயக மறுதளிப்புகள் படிப்படியாக கூடிக்கொண்டு போகின்றன. இருந்தாலும் இந்த இலங்கையில் சிங்கள ஆட்சியாளர்கள் இலங்கை ஆட்சியை மாற்றுவது இலங்கை மக்கள் மிக நிதானமாக செய்தான் வந்தார்கள். ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் தமிழ் அரசியலை பார்ப்போமாக இருந்து அவர்கள் ஒரு கோணருக்குள்ளே இருந்து ஒரு மூளைக்குள் தள்ளப்பட்டவர்களாக ஒரே நிலைப்பாட்டை, நடைமுறை சாத்தியமற்ற நிலைப்பாட்டை கூறி வந்திருக்கிறார். அது புலிகளின் பிரபாகரன் காலத்தில் இருந்தாலும் சரி, பிரபாகரனுக்கு பின்னரும் கூட பிரபாகரனது அரசியல் நிலைப்பாட்டை, அது சரி பிள்ளைகளுக்கு அப்பால நடைமுறை சாத்தியம் இல்லாத கோரிக்கைகளை சமரசம் செய்ய மாட்டோம் என்ற போர்வையில் அதை வைத்துக் கொண்டு நகர்த்துவது. அதனால்தான் இந்த தேசியம் என்று தேசியம் என்று நாங்கள் அதை வரையறுக்க முடியாவிட்டால் தேசியம் என்று நீங்கள் அந்த விலையை நிலைத்து இருப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்க குறைவு கூட சொல்ல இயலாது ஒரு பிடிச்சிராவித்தனமான பிடிவாத குணமான இந்த விஷயத்தை நடந்த சரியான்னு சொல்லிக்கிட்டு வந்தார்கள். ஆனா சிங்கள மக்கள் எப்படி ஆட்சிகளை மாற்றினார்கள், அதே போல தமிழ் மக்கள் வெளிநாடுகளுக்கு போவதை ஒரு இலக்காக கொண்டு தங்களது விரக்தியை ஆட்சியை மாற்றுவதை, தங்களது ஆட்சியாளர்களை பகுத்தறிவு உள்ளவர்களை தங்களது பிரதிநிதிகளாக தெரிவு செய்வதற்கு பதிலாக நாட்டை விட்டு விடுவதற்கு பெரும்பாலான நாட்கள் வெளிக்கிட்டதும் இருக்கின்றது. ஆனால் இன்று நாட்டில் இருப்பவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு அளவிற்கு ஒரு யதார்த்த நிலையை புரிந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் வடக்கு கிழக்கு தேர்தல் முடிவு காட்டுகிறது. இன்று வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மிக பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருப்பது தேசிய மக்கள் சக்தியாக தான் இருக்கிறது. அம்பாறையில் உள்ள 4 சீட்டுகளை சேர்த்து
அதன் பின்னர் வவுனியாவிலும் தேசிய பட்டியல் கூட ஒரு சிங்கள தேசிய மக்கள் சக்தி ஒரு எம்பிக்கு நியமன எம்பி பதவியை கொடுத்திருக்கின்றது. எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது வடகிழக்கில் இன்று பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக ஜேவிபி எழுச்சி அடைந்துள்ளது. அவர்கள் சொன்னது போல இலங்கையில் இவ்வளவு பெரும்பான்மை கொடுத்தது மாத்திரமில்லை, வடகிழக்கில் முதல் முறையாக ஒரு தேசிய கட்சியை பெரும்பான்மையான கட்சியாக தேர்ந்தெடுக்கின்ற கட்டமும் வந்திருக்கிறது. அந்த தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி தொடர்ச்சியான தமிழ் அரசியலின் அந்த போக்கில் இருந்து அது மாறுபட்டு தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானிக்க முடியாதா இருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே கதைத்தது போல தமிழ் தேசிய அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல்களும் மற்றது ஒரு விட்டுக் கொடுக்கிற தன்மையும் இருந்தாலும் பொன்னம்பலம் அவர்களின் நிலைப்பாடு, அதாவது அந்த தமிழ் தேசியத்தின் பிதாமகர் என்று சொல்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்து வைத்திருக்கின்ற அந்த நிலைமையும் எதற்குமே சமரசம் செய்ய வேண்டும், வெற்றி சவாடல் விட்டுகின்ற அந்த போக்கும் அதுதான் மற்றையவர்களையும் சங்கிலே கேட்டவர்களாக இருந்தாலும் சரி, இவன் தமிழரசு கட்சியின் ஒரு சிறுதரம் போன்றவர்களை கூட அந்த அரசியல் போக்கு தான் இவர்களது சிந்தனையை கட்டுப்படுத்துவதாக இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இன்று இந்த தேர்தலில் மிக முக்கியமான மாற்றமாக நான் கவனிப்பது, இந்த பொன்னம்பலம் கட்சி மிகவும் சுருங்கி சென்ற முறை 55,000 ஓட்டு எடுத்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் அவர்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தை விட மற்ற இடங்களில் 9,000 8,000 வாக்கு என்று சிறு சிறு பதம் இருக்கிறார்கள். அது அங்கு பொருட்படுத்தப்பட முடியாத அளவிற்கு அவர்கள் சிறிய கட்சியாக இருக்கிறார்கள். வாக்கெடுப்பு என்ற விதத்தில் யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சி யாழ் மாவட்டத்தில் பொறுத்தவரை 55,000 அரவாசிக்கு குறைவாக 27,000 வாக்குகள் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் 27,000 வாக்குகள் 15,000 வாக்குகள் இப்போது எடுப்பார்கள். ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அரசியலில் ஒவ்வொரு விதமான கிராக் ஆக்களும் இருப்பாங்க. அவைகளுக்கு அந்த இது ஏகப்பிரதித்துவம் என்று சொல்லி ஒன்று இல்லை. அது அவர்கள் இப்போ இருந்து ஒரு மூலையிலிருந்து கதைச்சுட்டு தான் இருக்கப்படுறாங்க. ஆனால் தமிழ் பேசும் மக்கள் தாங்கள் நிதானமாக சிந்தித்து அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்வதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். முதலில் ஆரம்பத்திலே கூறியது கூட இந்த அரசாங்கம் இப்பொழுதுதான் வந்திருக்கு. இதற்கு நிறைய நேரம் வேணும். இது இதுவரைக்கும் பல முன்னேற்றங்களை தெரிவிக்கும். இன்னும் ஒரு விடயத்தை நீங்க நான் கவனிக்கணும் என்னென்று சொன்னால், சில பேர் இதுல விழுந்தடித்துக் கொண்டு 75 வருஷ வரலாற்றை மாற்றி படைத்துட்டார்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லை. இந்த 75 வருட காலத்தில் தான் இவ்வளவு ஒரு சம்பேத்தகமூல இருந்து ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் இலவச கல்வியில் படித்து அரச யூனிவர்சிட்டியில் படித்து ஒரு விஞ்ஞான பட்டதாரியாகி ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது 75 வருடமாக அடக்குமுறை இருந்தது. இதே மாதிரி ஒரு நிலைமை தமிழ் பகுதிகளில் வருவதற்கு சான்ஸ் இல்லை. அவர்கள் வெளியில தான் போக பார்க்கிறாங்க. அங்கு இருந்து அதை கொண்டு வருவதற்கான ஒப்பீட்டு ரீதியில் சிங்கள மக்கள் இன்றைக்கு வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதாரண குடும்பத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இலங்கையின் இலவச கல்வியை, இலவச பல்கலைக்கழக கல்வியை பயனடைந்தவர்கள். இவ்வாறான சிஸ்டங்களை இலங்கையின் ஆட்சியாளர்கள் CW கண்ணங்கரா தொடக்கம் பல ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக ஏதோ விதத்திற்கும் குறைபாடுகள் இருந்தால் பேணி வந்ததுதான் இவர்கள் எல்லாம் இந்த மாற்றத்தை என்ற காரணமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதாவது இன்று திடீரென்று ஒரு புரட்சி வந்து விட்டது. இதுவரைக்கும் ஒரு இதைச்சாலையான ஆட்சியின் கீழ் தான் இருந்தது. இராணுவமயமாக்கல் இருந்தது, பயங்கரவாத தடை சட்டம் இருந்தது. அவ்வாறான நிலைமை இருந்தாலும் இலங்கையின் ஜனநாயக உள்ளடக்கம், இலங்கையின் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அம்சங்கள் பலவீனப்படுத்தப்பட முயற்சிகள் மேற்கொண்டாலும் களவுகள், கொள்ளைகள், அரசியலில் இருந்து வந்தவர்களால் யுத்தத்தை சாட்டி அடிக்கப்பட்ட கொள்ளைகள், பொதுமக்களின் பணங்களை சூறையாடப்பட்டது இவ்வளவு இருந்த போதும் மாற்றங்கள் நடந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இதில் நிதானமாக பார்ப்பதாக இருந்தால் இனி உடனடியாக ஒன்றும் செய்ய முடியாது. சுலைமான் கூறியது போல இந்த நியோலிபரலிஸ்ட் இதை இவர்கள் இப்படி கொண்டு போவார்களா என்பது நிச்சயமற்ற தன்மையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் நடைமுறையில் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளுக்கும் அவர்களது நிபந்தனைகளுக்கும் விலைவாசி ஏற்றம், வரி விதிப்பு போன்ற பொதுமக்களை பாதிக்கின்ற விடயங்களிலும் அவர்களது கட்டுப்பாடுகளை மீறி நடக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரித்தல், ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தின்
நகர்வுகளை ஒரு மக்கள் மயப்படுத்தி அதற்கு அனைத்து பிரிவிலிருந்தும் ஆதரவு அளித்தல் போன்ற விடயங்களின் ஊடாகத்தான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கால அவகாசத்தில் தான் இந்த விடயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கின்றேன். ஆகவே எதிர்வரும் காலங்கள் அரசாங்கம் அடிப்படையாக சொன்ன விடயங்களில் எந்த காலதாமதம் இன்றையே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருதல், மற்றது உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல்களை நடத்தி ஜனநாயகமயப்படுத்துதல், இலங்கையில் அரசியல் யாப்பு 13வது திருத்தத்தை புதிய யாப்பு வரும் வரைக்கும் அது அர்த்தம் உள்ளதாக அர்த்தப்படுத்தி அதை முழுமையாக அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, இவ்வாறு பல விடயங்களை செய்வதன் மூலம் தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெறுவது மாத்திரமல்ல, இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேசங்களும் சம அளவாக வளர்ச்சி அடைவதற்கும் அவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கும் அவர்கள் இந்த அரசாங்கத்தின் திட்டங்களுக்கான ஒரு உற்பத்தி பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி இந்த பொருளாதார வளர்ச்சியில் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கும் தயாராக்குவதற்கு இவர்கள் அவசியமானவையாகும். அவைகளில் எவ்வாறு இவர்கள் நடக்கப் போகின்றார்கள், எவ்வாறு வினைத்திறனுடன் இந்த திட்டங்கள் அமல்படுத்த போகின்றன, அதற்கு மக்களின் ஆதரவு எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற விடயங்கள் எல்லாத்திலும் தான் அரசாங்கம் எவ்வளவு வேகமாக தனது இலக்குகளை நோக்கி நகரும் என்பது தங்கி இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிஎஸ்சியின் அரசியல் உரையாடல். தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார்கள். அதாவது உற்பத்தி பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக மக்களுடைய பிரச்சனையை மிக இலகுவாக அணுகலாம். அது அவ்வளவு இலகுவான விடயம் இல்லாவிட்டால் அது ஒரு முக்கியமாக இப்பொழுது இருக்க அரசின் ஒரு கொள்கையாகவே இருக்கின்றது. அதேவேளை ஜெகநாதன், இப்பொழுது இந்த மாற்றத்தை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இப்பொழுது மாற்றம் தென்னிலங்கையில் மட்டுமல்ல, இலங்கை முழுவதுமாக நடந்திருக்கின்றது. பல்வேறு கட்சிகள் முழுமையாக தோல்வியை தழுவி இருக்கின்றது. காலகாலமாக இருந்து வந்த பிரபுத்துவ கொண்ட கட்சிகள் எல்லாம் தோல்வியை தழுவி இருக்கு. எவ்வாறு இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? முதல் கூறியது போல இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது மக்கள் நம்புகிறது அந்த ஊழல் நாட்டை கொள்ளையடித்தவர்களுக்கு இருந்து நாட்டை பாதுகாக்க வேணும்ன்றதுக்கு அதற்கு சரியானவர்கள் இவர்கள்தான் அதை செய்யக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையை சிங்கள மக்கள், தமிழ் மக்களும் அதில் இணைந்திருக்கிறார்கள். முஸ்லிம் மக்களும் கூட நியாயமான அளவுக்கு அதுல வாக்களித்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு ஆச்சரியமான விடயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா உண்டா கவனிச்சு பாருங்க. யாழ் மாவட்டத்தை விடுங்கள், அது 90%, 95% தமிழ் மக்கள் வாழுகிற பிரதேசம் என்று நினைக்கின்றேன். வவுனியாவிலே தேசிய மக்கள் சக்திக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் 2 தமிழர்கள். அதே போல திருவோணமலை மாவட்டத்தில் இந்த இன முரண்பாடு மிகவும் கூர்மை அடைந்திருக்கிற இந்த மாவட்டங்கள் எப்பொழுதுமே இது எல்லா கட்சிகளுமே தமிழ் கட்சிகளும் சரி சிங்கள கட்சிகளும் சரி எல்லாருமே இனவார்ந்தேன் கடந்த காலத்துல பேசினவர்கள் ஒருவருக்கு சளைச்சவர்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில திருவோணமலையில ஒரு தமிழரையும் வவுனியாவில 2 தமிழர்களையும் யார் வாக்களித்திருக்கிறார்கள்? பெரும்பான்மையாக சிங்கள மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இங்கு வாக்களித்தவர்கள்ல 39,000 வாக்கு வவுனியாவில் எடுத்து எண்ணும் பொழுது நான் ஓரளவுக்கு அதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் சிங்கள மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். அரைவாசிக்கு மேற்பட்ட வாக்குகள் சிங்கள மக்களுடையது. குறிப்பிட்ட அளவுக்கு முஸ்லிம் இளைஞர்களும் இப்பொழுது கொஞ்சம் துடிப்பாக ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஏனையவர்கள் தான் தமிழர்கள். ஆகவே அதே மாதிரி திருவோணமலையிலும் ஹேமச்சந்திரன் என்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இங்கு ஒரு ஆச்சரியமான விடயம், இந்த பிரதேசங்களிலே ஏன் சிங்கள மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கிற அளவுக்கு முன் வந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகவும் சிந்திக்க வேண்டிய விடயம். அப்ப நாங்கள் சிங்கள தேசம்ன்றதே வசனத்துக்கு வசனம் பேசிக்கொண்டிருந்த தமிழ் அரசியல்ல இந்த மாற்றம் என்பதை எனக்கு நான் ஆச்சரியமாகத்தான் பார்க்கின்றேன். ஏனென்றால் சிங்கள மக்களுக்கு மத்தியில சாதாரண மக்களுக்கு மத்தியில இனவாதம் என்றது இல்லை. அதனுடையதான் அங்க மாத்திரையில இருந்தான வேறு எந்த இடங்கள்ல இருந்தான தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதை எப்படி நாங்கள் ஒரு பாசிட்டிவ், அதாவது சாதகமான ரீதியில தமிழ் மக்களுக்கு மத்தியில கொண்டு செல்ல போவோம்? எந்த காலத்திலும் சிங்கள தேசம் என்ற உச்சரிப்பு வழங்கிய லண்டன்ல இருக்கிற வானொலியில இருந்து பேசுறவர் அதை தான் அடிக்கடி சொல்ல சிங்கள தேசம் உண்டு. ஆனா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டது போல இருக்குது.
இப்ப புதுசாக அந்த வசனத்தை கேட்டதாக தெரியவில்லை. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த சிங்கள மக்கள் நல்ல பாடத்தை படிப்பிச்சிருக்கிறார்கள் என்று கருதினார்கள் தெரியவில்லை. அப்படியான நிலையில வந்து இந்த 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 நிலைமையை வந்து தமிழ் மக்கள் வந்து இப்படி சாதகமாக எனக்கு முதல் பேசினவர்கள் நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். என்னென்றால் இந்த ரீதியான இந்த இடைவெளியை மாற்றுவதற்கான வாய்ப்பை இன்றைக்கு சிங்கள மக்கள் ஏற்படுத்தி இருக்கிறதை வந்து எப்படி நாங்கள் பயன்படுத்தி கொள்ள போகிறோம், அதுக்குரிய ஒரு அரசியல் தலைமைத்துவம் அல்லது அதுக்கான கருத்துகள் கூறக்கூடியவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறார்களா, அல்லது ஒரு முற்போக்கான சிந்தனை போக்கு வந்து எங்களுக்கு இருக்கா? இரண்டாவது உதாரணத்துக்கு வந்து 19 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்றிலேயே வந்து ஒரு கட்சியில 19 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டான்னு சொல்லி சொன்னா அது ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. நாங்க தெலுங்கு பெண் விடுதலை அது ரெண்டெல்லாம் வானலாக கத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க பெண்களை தேடி பிடிச்சு வல்லமை உள்ளவர்களை கொண்டு வரோம்னு சொல்லி எல்லாம் சுமந்திரன் வந்து கடைசியாக என்ன செய்து விட்டார்? அதே யாழ்ப்பாண மேலாதிக்க சிந்தனை, அந்த சிந்தனையின் அடிப்படையில ஆணாதிக்க சிந்தனையின் அடிப்படையில வந்து தங்களுக்கு வேண்டியவர்களை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்தவர்கள்டா அந்த பெண்களை ஒருவரை அனுப்பி இருக்கலாமே. நீங்க தான் தேடி பிடிச்சு வல்லமை உள்ளவர்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள், நாங்கள் எங்களுக்கு மதிப்பளித்து எங்களோட கருத்துக்கு மதிப்பளித்து வந்திருக்கிறார்கள் எல்லாம் நீங்க வானலாக புகழ்ந்தவர்கள் வந்து ஏன் தமிழ் மக்களுக்குள்ளே ஒரு பெண்ணை கொண்டு வர்றதுக்கு கூட தயாரில்லாத நிலைமையில தான் நாங்கள் இன்னும் தோன்றுகிறோம் என்றால் நாங்கள் எவ்வளவு பிற்போக்குவாத சிந்தனை உடையவர்களாக எங்களுடைய கட்சிகள் இருக்குதுன்றதுகளை வந்து நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முதலாவது. நாளைக்கு இந்த இந்த சிங்கள மக்கள் வந்து தமிழர்களுக்கு வாக்களித்தது மாதிரியான மாற்றத்தை வந்து சில வேளையில இனி பெண்கள் என்ற ரீதியில வந்து அந்த அதை வெளிப்படுத்தக்கூடிய ரீதியில வந்து அப்படி அவர்களுடைய பிரதிநிதித்துவங்கள் என்றதுகளை வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு அரசியல் ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுன்றதுகள் வந்து சில வேளையில தமிழ் கட்சிகள் செய்யாவிட்டாலும் வந்து இப்பொழுது ஒரு தேசிய கட்சியாக அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சிக்கு வந்து கூற வேண்டிய விடயம் இந்த குறைந்தபட்சம் வந்து நீங்க இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்தும் பெண்களை கொண்டு வாருங்க. அப்படி இருந்தாலாவது இவர்களுக்கு டோசம் வருகுதா அல்லது ஏதாவது முயற்சி எடுக்கிறார்களான்றதுகளை பார்க்கலாம். அவனுடைய வாயால சொல்லி கொண்டிருக்கிற புலுடா அரசியல்களை விட்டு அதை சொல்ல வேணும். புலுடா அரசியல் என்று தான் சொல்ல வேணும். என்னன்னு சொல்லி சொன்னா நீங்கள் உங்களின் கதிரைகளை பிடிக்கிறதுக்காக நீங்க என்னென்ன எல்லாம் சொன்னீங்களோ அதுகள் எல்லாம் வந்து இன்றைக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறத புரிந்து கொண்டு முற்போக்கான ரீதியில சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக நியாயமான ரீதியில தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ரீதியில இந்த கட்டமைப்புகளை வந்து தமிழ் மக்களுக்கு மத்தியில இந்த முற்போக்கான சிந்தனை உள்ளவர்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. என்னண்டா 3 விதமான வாக்கு எடுத்த காட்சி வந்து இன்றைக்கு இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்க சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த உத்வேகம் பெறக்கூடாது. நாங்களும் இந்த சமூகத்தை வந்து சரியான வழியில கொண்டு செல்லுகிறதுக்கான முயற்சியை நாங்க மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தி இருக்கிறதா. ஆகவே நாங்கள் அதை சரியான முறையில பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றதுக்கான முயற்சியில இந்த குறைந்தபட்சம் வந்து இந்த முற்போக்கான சிந்தனையை கொண்டவர்கள் வந்து அவர்கள் இன்றைக்கு அதிரி உதிரியாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒன்றிணைந்து எதிர்காலத்துக்கு வந்து ஒரு தேடலை தேட வேண்டியதும் அதுல மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதும் அதால மக்களுக்கு பிரயோசனம் என்ற ரீதியிலையும் யதார்த்த ரீதியாக இன்றைய அரசியலை நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு வந்து அனைவருக்கும் இருக்குது. அனைவருக்கும் நான் சொல்றது இந்த பிற்போக்குவாதிகளே அல்ல, இன்றைக்கு இந்த அரசியலை புரிந்து கொண்டு சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிற நிலைமையில அதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதுக்காக ஜேவிபியோடும் பேசலாம், ஆளுங்கட்சி தேசிய மக்கள் முன்னணியோடும் பேசலாம். நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதுக்கு வந்து நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்ன்றதுகள் எல்லாத்தையும் அவர்களோடும் கூட பேசலாம். ஆகவே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இன ஒற்றுமையை வளர்க்கவும் சமூகத்தை மேம்படுத்துறதுக்குமான முயற்சிகளை தமிழ் அரசியல்ல இருக்கிற பிற்போக்குத்தனத்தை இல்லாமல் செய்யறதுக்குமான வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கிறதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதான் எங்களுடைய வேண்டுகோள். புரிந்து கொள்வார்களா என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நாளிலே சந்திப்பவர்களே, நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis Forsyth, dream of tomorrow and wonderful things to come.
TBC.